Hi friends, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இட்லிக்கு தோசைக்கு காம்பினேஷனா ஒரு இட்லி பொடி செய்ய போறோம். அதுக்கு வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, இது கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க பூண்டு வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் போடுறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வறுத்து எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு வணக்கிட்டோம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். சிம்மில் வச்சு வணக்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பில் புரதச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மேக்னீசியம், நார்ச்சத்து இருக்குதுங்க. இதெல்லாம் ஷோல்டர் பெயின், பேக் பெயின், மூட்டு வலி இதுக்கெல்லாம் உளுத்தம்பருப்பு நல்லது. இது பெண்களுக்கு மிகவும் நல்லது. அதேமாரி கடலைப்பருப்பு அதேமாரி தாங்க, முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். இது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா சத்தானது. அதனால் இது இப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். உளுத்தம்பருப்பு வதங்கிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆறிடுச்சு. இது ஒன்றா மிக்சி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். மிக்சி பவுலில் போட்டுட்டேங்க. பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்துருந்துக்கிறோம். குறைன்னு பாருங்க, இட்லி பொடியை அரைச்சி எடுத்துட்டோம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக எடுக்கணும். இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் அப்படியே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டு சொல்லிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. பாய்.